கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இனி பாஜகவுடன் எந்த கூட்டணியும் இல்லை என்று கூறிய அதிமுக எந்த சலசலப்பும் இன்றி பாஜகவுடன் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்க ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஏறக்குறைய 10 மாதங்கள் இருக்கும் நிலையில் தமிழக அரசியலில் வாக்கு சிதறும் என்று பல அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடந்த மாதம் டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்தித்திருந்தார். அந்த நிகழ்வு தமிழக அரசியலில் பல தலைவர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். பாஜகவுடன் அதிமுக மறுபடியும் சேர்ந்து விட்டது என்று பலரும் கூறியிருந்தனர். இந்த நிலையில் இந்த நிகழ்வு தமிழக அரசியலில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது என்று பார்க்கலாம். திமுகவுக்கு மாற்று டிவிகே என்று முழக்கமிட்டுக் கொண்டிருந்த விஜய் முதற்கொண்டு அனைவரும் இந்த நிகழ்வை உற்று நோக்க ஆரம்பித்திருக்கின்றனர். அதில் திமுகவும் ஒன்று. பத்திரிகையாளர் சந்திப்பில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் டிடிவி மற்றும் ஓபிஎஸ் அவர்களை பற்றி கேட்டதற்கு அதிமுகவின் உள்கட்சி விவகாரங்களில் பாஜக என்றும் தலையிடாது என்றும் கூறியிருந்தார். இந்த பதில் ஆச்சரியமாக இருந்தாலும் இன்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் டிடிவி தினகரன் திமுகவை ஒழிக்க அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்வோம் என்றும் கூறியிருந்தார். மேலும் நேற்று அமித்ஷாவிடம் 2026 தேர்தல் தொகுதி பங்கீடு பற்றி பல விஷயங்களை கேட்டதற்கு அதை அனைத்தையும் தேர்தல் வரும்பொழுது கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து பேசி கலந்து ஆலோசித்து பின்பு தெரிவிப்போம் என்றார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அதிமுக தலைமையில் தேர்தல் சந்திப்போம் என்றார். இப்படி பல கேள்விகளுக்கு பதிலளித்த அமித்ஷா அவருடைய கருத்துக்களுக்கு இன்று பல கட்சிகள் எதிர்மறை கருத்து தெரிவித்திருக்கின்றனர். அதில் முன்பே பார்த்திருந்தது போல டிடிவி தினகரனும் பாஜக ஓபிஎஸ்ஐ கைவிடாது என்றும் கூறியிருந்தார். இவை அனைத்தும் தேர்தல் நெருக்கத்தில் தான் தெரிய வரும் என்றாலும் முக்கியமாக அமித்ஷாவிடம் நீட் தேர்வை பற்றியும் கேட்டதற்கு அதிமுகவுடன் கலந்து பேசி ஒரு நல்ல தீர்வு காணப்படும் என்றார். அத்துடன் வரப்போகும் 2026 அரசியலில் திமுகவுக்கு எதிராக எதை கூறி மக்களிடம் ஓட்டு கேட்க போகிறோம் என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். இதில் முக்கியமாக டிவிகேவின் கட்சி தலைவர் திரு விஜய் அவர்களின் அறிக்கையின் வாயிலாக கூறியது என்னவென்றால், பாஜகவின் மறைமுக கூட்டணியான திமுகவும் நேரடி கூட்டணியான அதிமுகவையும் 2026 தேர்தலில் தக்க பாடம் புகுத்துவோம் என்று கூறியிருந்தார். நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நேரம் கடந்து போனதும் இருக்கைகள் மாற்றி அமைக்கப்பட்டதும் மற்றும் பின்னே இருமுறை பேனர் மாற்றப்பட்டது என்று பல விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த நிகழ்வு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பெரும் திருப்புமுனையாகவே அமைந்திருக்கிறது. 5 வருடமாக பெரிதும் சத்தமில்லாமல் இருந்த அதிமுக இப்பொழுது புத்துணர்ச்சி பெற்றிருப்பது போல் பலர் கருத்து தெரிவிக்கின்றனர். சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யார் பக்கம் என்று பொறுத்திருந்தே பார்க்கலாம்.